வணக்கம். நான் உங்கள் மோகனா. 30/8/2025 சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள். இதோ பாருங்க. கர்ப்பமாகி குழந்தையை சுமக்க விரும்பவில்லை சன்னி லியோன். இந்திய திரையுலகில் பிரபல கவர்ச்சி நடிகையாக இருப்பவர் சன்னி லியோன். இவருக்கென தனி ரசிகர்கள் பட்டாளம் இருந்து வருகிறது. சன்னி லியோன் கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகர் டேனியல் வெப்பரை திருமணம் செய்து கொண்டார். 2017ஆம் ஆண்டு நிஷா என்ற 2 வயது மகளை இருவரும் தத்தெடுத்தார். 2018ஆம் ஆண்டு வாடகை தாய் மூலம் நோவா மற்றும் ஆசர் என்ற 2 ஆண் குழந்தைகளுக்கு பெற்றோர் ஆனார்கள். இந்நிலையில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற சன்னி லியோன் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: நான் நீண்ட நாளாக குழந்தைகளை தத்தெடுப்பது பற்றி யோசித்து வந்தேன். செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை எங்களுக்கு கை கொடுக்கவில்லை. அதனால் குழந்தை தத்தெடுப்புக்கு விண்ணப்பித்தோம். இதைத் தொடர்ந்து ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்தோம். நான் கர்ப்பமாகி என் வயிற்றில் குழந்தையை சுமக்க விரும்பவில்லை. அதனால் வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற முடிவு செய்தோம். குழந்தைக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்த வாடகை தாய் மூலம் பணம் செலுத்தி வந்தோம். அந்த பெண்ணுக்கு மட்டும் இன்றி அவரது கணவருக்கும் நாங்கள் பணம் கொடுத்தோம். குழந்தைக்காக அவர் ஒரு பெரிய வீட்டை வாங்கினார். இது மட்டுமல்லாமல் மீண்டும் இருவரும் பெரிய அளவில் திருமணம் செய்து கொண்டனர். இவ்வாறு அவர் கூறினார். கதாநாயகி இடுப்பை கிள்ளி விளையாடிய கதாநாயகன். சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு. புது வெளியில் திரையுலக பிரபலங்களின் நடவடிக்கை செல்போனில் சிக்கி பெரிய விவாத பொருளாகி விடுகிறது. சாதாரண விஷயங்கள் கூட ஊதி பெரிதாகப்பட்டு பெரும் புயலை கிளப்பி விடுகின்றன. அந்த வகையில் பிரபல நடிகரான பவன் சிங் சமீபத்தில் நடிகை அஞ்சலி ராவுடன் பொது வெளியில் நடந்த படவிழாவில் பங்கேற்றார். அப்போது நடிகை அஞ்சலி பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அவரது இடுப்பை பவன் சிங் தொட்டார். அதனால் சிரித்தபடி அஞ்சலி திரும்பி பார்த்தார். மீண்டும் பவன் சிங் அஞ்சலி இடுப்பை தொட்டார். இதனால் ஒன்றும் செய்வதறியாத அஞ்சலி வெட்கத்தில் சிரித்தார். பொது மேடையில் பவன் சிங் நடிகையின் இடுப்பை கிள்ளிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிராக கடும் விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. பொது வெளியில் இதுபோன்று செய்வது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அஞ்சலி ராகவ் உங்களது செயலால் சங்கடமாக உணர்ந்தாலும் மேடையில் உள்ள உங்களை அறையாமல் விட்டுள்ளார் என்பது உள்பட பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் இயக்குனர் மரணம். ஸ்ரீபிரியா நிரோஷா நடிப்பில் வெளியான சின்னத்திரை தொடர் சின்ன பாப்பா பெரிய பாப்பா. இந்த தொடர் பார்வையாளர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. இதனை இயக்கியவர் எஸ்.என். சக்திவேல். இவனுக்கு தன்னிலை கண்டம் என்ற படத்தையும் இயக்கி இருந்தார். இந்நிலையில் சக்திவேல் உடல்நலக்குறைவால் இன்று அதிகாலை காலமானார். அவரது உடலுக்கு பிரபலங்கள் பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அண்ணா மிஸ் யூ அண்ணா. சாரி. இவர் தான் இறந்துட்டாராம். சாரி அண்ணா, மிஸ் யூ அண்ணா. உங்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இடங்களை நாங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது வாயு பகவானை வணங்கிவிட்டு பேசுகிறேன் நடிகர் பார்த்திபன் அவர்கள். குசும்பு எப்பவுமே குசும்பு தானே அண்ணன் வந்து எப்பவுமே குண்டக்க மண்டக்க தான் பேசுவார். மீன்கள் விற்கப்படும், இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும், அப்போ இங்கேனா நல்ல மீனாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய. அப்புறமா வந்து துபாய் குறுக்கு தெரு, துபாய் குறுக்கு சந்து, அப்புறம் சிங்கிச்சான் ட்ரெஸ்லாம் ஏன் இங்கே போட்டுட்டு சுற்றுற, அது போய் துபாயில் போய் சுற்றுறது தானே அப்படின்வாரு. அப்புறமா வந்து அங்கே என்ன கக்கூஸ் கழுவுற வேலையாக பார்த்தேன், அட என்ன கரெக்டாக சொல்லிட்டியாப்பா, அதான் இவன் திக் பாலிசி அப்படின்வாரு. நிறைய காமெடிகளை வந்து அள்ளி கொடுப்பதில் பார்த்திபன் அண்ணா அவர்கள் வந்து நல்ல ஒரு மனிதர். வாயு பகவானை வணங்கிவிட்டு பேசுகிறேன் நடிகர் பார்த்திபன் அண்ணா அவர்கள் குசும்பு பேச்சு. விஷால் வெங்கட் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள படம் பாம். படத்தின் கதாநாயகனாக அர்ஜுன் தாஸ், கதாநாயகியாக சிவாத்மிகா மற்றும் காளி வெங்கட், நாசர், அபிராமி, சிங்கப்புலி, பாலசரவணன் உள்பட பலர் நடித்துள்ளனர். டி.இமன் படத்திற்கு இசையமைத்துள்ளார். கேம்பிரியா பிக்சர்ஸ் சுதா சுகுமார் மற்றும் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் தயாரித்துள்ள இந்த படம் வருகிற 12ஆம் தேதி திரைக்கு வருகிறது. காமெடி மற்றும் கருத்தை சொல்லும் இந்த படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று மாலை நடந்தது. விழாவில் நடிகர் பார்த்திபன் அவர்கள் பேசியதாவது:
பாம் படத்தை வைத்து என்ன பேசலாம், எனக்கு ரொம்ப நேரம் யோசித்தேன். வாயு பகவானை வணங்கிவிட்டு இப்போது பேச்சை தொடங்குகிறேன். பாம் படத்தின் டைட்டிலை தேர்வு செய்த இயக்குனர் விஷால் வெங்கட் பெரிய குசுமனாக இருக்க வேண்டும். குசுமனாக இருந்தால் மட்டும் தான் இது போன்ற வாய்ப்புகளை செலக்ட் பண்ண முடியும். அதுபோல இந்த படத்தை தயாரிக்கும் தயாரிப்பாளர் எவ்வளவு குசுமனாக இருக்க வேண்டும். இந்த படம் ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை. நான் சின்ன வயதில் இருந்தே கமலை ரொம்பவும் ரசித்திருக்கிறேன். அதுபோல அர்ஜுன் தாஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட் பைட் அட்லி படத்தில் எல்லோருக்கும் அஜித் சாரை ரசித்திருப்பார். நான் கதை எழுதினால் ஹீரோயினை வைத்து தான் எழுதுவேன். ஆனால் இப்போது அர்ஜுன் தாஸை வைத்து ஒரு கதை எழுதலாமா என நினைக்கிறேன். ஆனால் அவர் ஜூன் வரை தேதியில்லை என்று சொல்லிவிட்டார். இந்த படத்தை பார்த்தவுடன் அனைவருக்கும் குசு குசு என்று பேசுவார்கள். அதற்காக பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இவ்வாறு அவர் கூறினார். சொட்ட சொட்ட நனையுது திரை விமர்சனம். நிஷாந்த் ரூஷோவுக்கு ஏற்பட்ட வழுக்கை தலை பிரச்சனை அவரை திருமண வாழ்க்கையில் நுழைய முடியாமல் தவிக்க வைக்கிறது. இதனால் மனமுடைந்து நிற்கும் நிஷாந்த் ரூஷாவை எதிர் வீட்டில் வசிக்கும் ஷாலினி திருமணம் செய்வதற்கு சம்மதிக்கிறார். இதைத் தொடர்ந்து திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து விழுந்ததால் திருமணம் நடைபெற இருக்கும் நிலையில் திடீரென அவரது நண்பர் அனுப்பிய வாட்ஸ்அப் வீடியோ நிஷாந்த் திருமண கனவை தவிடுபொடியாக்கி திருமணமே நின்று விடுகிறது. வீடியோ காட்சியில் இருப்பது என்ன, நிஷாந்த் ரோவுக்கு மீண்டும் திருமணமானதா இல்லையா என்பது தான் படத்தின் மீதி கதை. வழுக்கை தலையால் இல்லற வாழ்க்கைக்குள் நுழைய முடியாமல் தவிக்கும் பல இளைஞர்களின் பிரதிபலிப்பாக படத்தில் வாழ்ந்துள்ளார் நிஷாந்த் ருஷோ. கதாநாயகியாக நடித்துள்ள வர்ஷினி, ஷாலினி ஆகியோர் கதைக்கேற்றவாறு அளவான நடிப்பை கொடுத்து உள்ளனர். திருமண புரோக்கராக வரும் ரோபோ சங்கர் மற்றும் புகழ் KBY ராஜா, KBY யோகி, KBY வினோத் ஆகியோர் காமெடி காட்சிகள் ரசிக்க வைத்தாலும் படத்தின் கருவான சொட்டத்தலை பிரச்சனையே சரியான முறையில் பிரதிபலிக்க விடாமல் செய்துவிட்டது. வழுக்கை தலையுடன் வாழும் பலரது வழியை படமாக காட்சிப்படுத்தியுள்ளார் இயக்குனர் நவீத் எஸ். பிரித். ரஞ்சித் உன்னி இசை, ரைஸ் ஒளிப்பதிவு ரசிக்க வைக்கிறது. இயற்கை வீழும் வழுக்கை தலை பிரச்சனையை சொல்லி வலிகளை ஏற்படுத்தாதீர்கள் என வெளியாகியுள்ள சொட்ட சொட்ட நனைது குறைகளை மறந்து ரசிக்க வைக்கிறது. பெண்கள் நலனுக்காக விஜய் அவர்கள் எழுதிய பாடல். மாதவிடாய் காலங்களில் துணிகளை பயன்படுத்தும் சுகாதாரமற்ற முறையை மாற்றியமைப்பதில் பெரும்பங்கு வகித்த அருணாச்சலம் முருகானந்தத்தின் வாழ்க்கை கதை பிரபல இந்தி நடிகர் அக்ஷய்குமார் நடிப்பில் பேட்மேன் என படமாக வெளியானது. தற்போது மாதவிடாய் குறித்து மூட நம்பிக்கைகளை தகர்த்து முழுமையான மாதவிடாய் சுகாதாரத்தை பேணுதல் குறித்து விழிப்புணர்வை உருவாக்க தனது அடுத்த லட்சிய பயணத்தின் முக்கிய பகுதியாக கவிஞர் விஜய் அவர்களுடன் அருணாச்சலம் முருகானந்தம் இணைந்துள்ளார். இது குறித்து பேசிய அருணாச்சலம் முருகானந்தம் மாதவிடாய் மற்றும் கருப்பை சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி வந்த நிலையில் கொரோனா பெருதொற்று ஒரு தோய்வை ஏற்படுத்தியது. தற்போது மீண்டும் முழு மூச்சாக இதில் நாங்கள் இறங்கி உள்ள நிலையில் இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் விதத்தில் இந்த பாடலை உருவாக்க உள்ளோம். உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு மொழிகளில் இப்பாடல் வெளியிடப்படும். பெண்களின் சுகாதாரத்தை பாதுகாக்க பெண்கள் சமத்துவ நாளான இன்று உறுதி ஏற்கிறோம் என்று கூறினார். தாரா கிரியேஷன்ஸ் கதிர் பாடலை தயாரித்துள்ளார். இந்த பாருங்க விஜய். ஜெய் ஜோடியாக ரிஷ்மா நனையா. வினய் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவாகும் படம் ஒர்க்கர். படத்தில் கதாநாயகன் ஜெய், கதாநாயகியாக ரிஷ்மா நனையா, முக்கிய கதாபாத்திரத்தில் யோகி பாபா அவர்கள் மற்றும் பரத் கல்யாண் அவர்கள், பிரவீனா, ஸ்ரீஜா, ரவி, சசிலையா, வெங்கட் செங்குட்டுவன் உள்பட பலர் நடித்திருக்கின்றனர். படத்தின் பூஜை சென்னையில் நடந்தது. பிரிமுக் பிரசன்ஸ் நிறுவனம் சோபனா ராணி தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசை அமைத்துள்ளார். அஞ்சி ஒளிப்பதிவு செய்துள்ளார். இந்த படம் உண்மை உணர்வுகளுடன் சுவாரஸ்யங்களோடு ரசிகர்களை கவரும் வகையில் நிறைந்திருக்கும் என இயக்குனர் வினய் கிருஷ்ணா அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒழுக்கத்தை சொல்லும் துச்சாதனன். விவா பிலிம்ஸ், VC ஸ்டுடியோஸ் மற்றும் தாய் திரையங்கம் இணைந்து
தயாரிக்கும் துச்சாதனன் படம் வருகிற 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. இதில் விகாஷ், சிங்கம்புலி, தமிழ்செல்வி, மணிமாறன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி தளபதி இயக்கியுள்ளார். விஜய் பிரபு இசையும் பாலமுருகன் ஒளிப்பதும் செய்துள்ளார். படத்தை பற்றி இயக்குனர் கூறும்போது, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள், படிக்க வைக்கிறார்கள், சொத்து சேர்த்து வைக்கிறார்கள். பள்ளியில் ஆசிரியர்கள் மொழி பாடம், அறிவியல், கணிதம், கணிப்பொறியல் என எல்லாமும் கற்றுத்தருகிறார்கள். ஆனால் பெற்றோரும் சரி, ஆசிரியர்களும் சரி, குழந்தைகளுக்கு ஒழுக்கமாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுத்தர தவறிவிடுகின்றனர். இன்று சமூகத்தில் நடக்கும் அத்தனை அவலங்களும் காரணம் ஒழுக்கக்கேடுதான். அப்படி ஒழுக்க கேட்டால் நடந்த விபரீதம் என்ன, அதற்கு காவல்துறை எடுத்த நெஞ்சனை பதற வைக்கும் நடவடிக்கை என்ன என்பதின் படத்தின் கதை என்கிறார். இத்துடன் இந்த சினிமா செய்தி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.